नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय. இந்த ஸ்லோக லாஜிக் தெரியுமா? சிவ பஞ்சாட்சரம். ஆமா. அந்த எழுத்து ஒரு ஒரு லெட்டரோட வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லோகமும் ஒரு லெட்டருக்கு ஆரம்பிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து நகாராய. ஃபர்ஸ்ட் நமசிவாயில தஸ்மை நகாராய நமசிவாய. தஸ்மை எப்போதுமே நமக வந்த ஃபோர்த் விபக்தி. அவருக்கு அர்த்தம் தஸ்மைன்னு ஆக்சுவலா பார்த்தா தஸ்மை நகார ரூபமா இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம் நமக. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கா? நாகேந்திரஹாராய. நாகேந்திரஹாராயன்னா நாகேந்திரனா சர்பக, நாகானாம் இந்திரக அப்படின்னா நாகன சர்பக, அதுல இந்திரக அப்படின்னா சர்பராஜகன்னு வச்சுக்கலாம். த கிங் அமௌங் த சர்பன்ஸ். ஓகேயா? சோ நாகானாம் இந்திரக நாகேந்திரக அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாகேந்திரக ஹாரக எஸ்ய சக. நாகேந்திரன்னா அந்த சர்ப்பத்தை வந்து ஹாரமா யார் போட்டு இருக்காளோ அவ. எல்லாமே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி பகுவிரிகியா தான் வரும். ஏன்னா யார் அதை போட்டு இருக்காரோ யார் அதை வச்சுட்டு இருக்காரோ அந்த மாதிரி லாஜிக் வரதுனால இங்க வந்து எனக்கு ரொம்ப கிளியர் கேஸ் ஆஃப் பகுவிரிகி. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல நாகேந்திரஹராய ஃபோர்த் விபக்தி, எல்லாமே ஃபோர்த் விபக்தி தான். ஏன்னா நமக்கு அட்ஜெக்டிவா போகுது. திரிலோச்சனாய பஸ்மாங்கராய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய எல்லாமே வந்து ஃபோர்த் விபக்தியில இருக்கு. அந்த சிவாயங்கிறது எல்லாமே ஒன்னும் அவரோட ஒரு குவாலிட்டிஸ சொல்ற மாதிரி இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் நாகேந்திரஹாராய அந்த சர்ப்பத்தை மாலையா யார் போட்டு இருக்காரோ அவர் சிவன். சோ தமிழ்ல சொல்லணும்னா நாகேந்திர சர்பக ஹாரக ஹாரம் யார் போட்டிருக்காரோ அவர் எஸ்ய சக அப்படின்னு சொல்லி வரும். நாகேந்திர பிரதமா விபக்தி. சோ நாகேந்திர ஹாரகோட பிரதமா விபக்தியோட சதுர்த்தி விபக்தி வந்து ஹாராய. அதனால எஸ்ய சக போட்டு கமா போட்டு தஸ்மை தஸ்மைன்னு போடுச்சு அந்த ஃபார்ம் கொண்டு வருது. That is the rule for making it as bahuvrihi samasa. Okay. அதுக்கப்புறம் bahuvrihiங்க he வந்து லாங்கா? ஆமா. அது லாங் சவுண்டுக்கு என்ன சொல்லுவோம்? தீர்க்க. தீர்க்கம். இங்க வந்து இதுல வந்து ஆக்சுவலா ரெண்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நான் எனக்கு எது which I feel better அப்படிங்கறது சொல்லுறேன். சரி. இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் அதுல கிராமர் இல்ல. எனக்கு அது வந்து இந்த வாட்டி கிராமர் கொடுக்கல பகவான். நீ தேடின்ட்டு. சரி. ஓகே. ஒர்க் அப்படின்னு சரி நானும் ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து திரிலோச்சனாய. அதனால எனக்கு எங்க சம் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த டவுட்டை சொல்லிட்டு நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அதே. ஓகே மேம். ஓகே. திரிலோச்சனாய இதெல்லாம் சேரா கரெக்டா இருக்கும். நானே சொல்வேன் டவுட் சேரா. திரிலோச்சனாயனா 3 கண்கள் இருக்கிறவர். ஓகேயா? சோ த்ரீனி லோச்சனானி எஸ்ய சக. லோச்சனம்னா கண்ணு, 3 த்ரீனி நபும்சகலிங்கம் லோச்சனம், அதனால த்ரீனின்னு சொல்லணும். த்ரீனி லோச்சனானி எஸ்ய சக. 3 கண்களை 3 கண்கள் எவருக்கு இருக்கிறதோ அவர். சான்ஸ்கிரிட்ல சொல்றது அப்படிதான் சுத்தி சொல்லணும். தமிழ்ல சொன்னா 3 கண்கள் உடையவர். ஓகே. சோ த்ரீ லோச்சனானி எஸ்ய சக. எல்லாமே இங்க வந்து எஸ்ய சக தஸ்மை ஆகும். பிகாஸ் எஸ்ய சகாங்கிறது யாருக்கு 3 கண் இருக்கோ அவர் அப்படின்னு வரும். அது சிவன். எஸ்யனா எவருக்கு, சகனா அவர். சோ எவருக்கு 3 கண்கள் இருக்கிறதோ அவர். ஓகே. கிராமட்டிக்கலா இப்படிதான் இருக்கும். நீங்க வியாக்கியா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான். திஸ் இஸ் பகுவ்ரீஹி சமாஸ் which will finally applicable to, it will not refer to any of these words actually. Trini lochanani edume pogama it finally refers to Shiva who is having 3 eyes. Okay. அப்படி அர்த்தம் அதுக்கு.
இந்த இதோட இதுவே வந்து என்ன அர்த்தம்னா கிராமட்டிக்கலி அந்நிய பதார்த்த பிரதானக அப்படின்னு சொல்லுவான். இன்னும் இது வேர்ட்ஸ்ல இருக்கிற எந்த மீனிங்கும் கொடுக்காது. அந்நிய பதம்னா இங்க சிவனுக்கு இருக்கிறதுனால தான் அது. சோ சிவன் 3 கண்களை உடையவர்னு அவருக்கு போகுது ஃபைனலி. ஸ்ரீனி லோச்சனானி யஸ்ய சக. அது ஒண்ணு. மூணாவது வந்து பஸ்மாங்க ராகாய, பஸ்மம் விபூதி ஆர் சாம்பல். இங்க ஆக்சுவலா விபூதின்னு சொல்லக்கூடாது, சாம்பல் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இதுல இருக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா, அது பேர் என்ன, மயானத்துல இருக்கிறாருன்னு சொல்றோம் இல்லையா. அந்த சாம்பலை வந்து அங்கராகம்னா இட் இஸ் லைக் பெர்ஃப்யூம் ஆர் லைக் வந்து சந்தனம், அந்த மாதிரி உடம்புக்கு பூசிக்கிறது மனம் வரத்துக்காக. இதுக்கு என்ன அங்கராகம், சாம்பல். இப்ப வந்து பஸ்மாங்க ராகாயங்கிறது பஸ்மாங்க பிளஸ் அங்கராகாய, கரெக்ட்டா? ஆமா. சோ பஸ்ம பிளஸ் அங்கராகாய, பஸ்மாங்கராய. சப்தம் வந்து பஸ்ம. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன பாக்கணும் அப்படின்னா, இந்த சமாசம் வர்த்தே விபக்தில காலியாகிட்டு ஃபைனலா அது லாஸ்ட் இங்க வந்து ஹாரகதான். அதனாலதான் இது ரெண்டா பிரிச்சேனா. நாகானாம் இந்திரகன்னு ஒரு சமாசம் இருக்கு, நாகேந்திரகன்னு ஃபர்ஸ்ட் அரைவாயிடும். அப்புறம் நாகேந்திரக ஹாரக எஸ்ய சக, ஏன்னா ஃபைனல் வேர்ட் ஹாரதான். சோ இந்த நாகேந்திர அப்படிங்கறதுல இருக்கிற விசர்க்கத்தை தூக்கினோம், அந்த ஹாரகன்னு விரைவாகும். ஆக்சுவலா நாகேந்திர ஹாரகங்கிறது தான் பிரதமா விபக்தி சப்தம். அதோட சதுர்த்தி விபக்தி தான் நாகேந்திர ஹராய. அதே மாதிரிதான் இதுக்கும் த்ரீனி லோச்சனானிங்கிறது த்ரீ தான் எடுத்துக்கணும். லோச்சனா, லோச்சனாக்கு வந்து அதோட ஒரிஜினல் வேர்ட் லோச்சனம். இங்க த்ரீ லோச்சன். இங்க ஏன் வந்து எஸ்ய சகான்னு போகிறதுனால அது புல்லிங்க தான் த்ரீ லோச்சனக அப்படின்னு வரும் பிரதமா விபக்தியில. ஏன்னா த்ரீ லோச்சனம்னு கிடையாது, இங்க நம்ம லோச்சனம்னு புரிஞ்சிட கூடாது. அதுக்குதான் எஸ்ய சக போடுறது, அது கொண்டு வரதுக்குதான். பிகாஸ் இது வந்து புல்லிங்கத்துக்கு போகணும். ஸ்ரீலோச்சனம்னா நபும்சகலிங்கம், தப்பு. அதே மாதிரி பஸ்மம் அங்கராக எஸ்ய சக, சாம்பல வந்து தனக்கு அங்கராகமா யார் பூசிட்டு இருக்காரோ அவர். பஸ்ம அங்கராக, பஸ்மாங்கராக பிரதமா விபக்தி. சதுர்த்தி விபக்தி பஸ்மாங்கராகாய. அடுத்தது அங்கராக மீனிங் ஒரு தடவை சொல்லுங்க. அங்கராக வந்து லேப்பனம், ரெண்டு விதமா சொல்லலாம். பெர்ஃபியூம்க்கும் அங்கராகம், சந்தன மாதிரி பூசிக்கிறோம்ல அதுவும் அங்கராகம். அங்கத்துல ராகம் கரோதி, அங்கத்துக்கு வந்து ஒரு மனத்தை கொடுக்கறது. ராகம்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ். ஆமா, இந்த இடத்துல ஃப்ராக்ரன்ஸ். ராகம்னா நிறைய மீனிங் வரும், இந்த இடத்துல ஃப்ராக்ரன்ஸ் அந்த இது கொடுக்கறது, அழகு கொடுக்குறது. சூப்பர் சூப்பர். வந்து இந்த இடத்துல வந்து அங்கராகத்துக்கு பெர்ஃபியூமும் ஒர்க் அவுட் ஆகும், சந்தன போட்டுண்டாலும் சொல்லிக்கலாம். அந்த காலத்துல பார்த்தா ரியலா பெர்ஃபியூம் இப்பதானே, இதெல்லாம் சொல்லுவான். நம்ம பவுடர் மாதிரி அவ நிறைய பூவெல்லாம் வந்து பவுடர் பண்ணி போட்டுப்பான், அதுவும் அங்கராகம் தான். அதே மாதிரி சந்தனம் அதெல்லாம் வந்து உடம்புல போட்டுக்கிறதும் சொல்லுவான், எல்லாமே அங்கராகம் தான். அதுக்கப்புறம் மகேஸ்வராய, மகேஸ்வராய மகான் ஈஸ்வரக அப்படின்னு வரும். மகான் சாசோ ஈஸ்வரக மகேஸ்வரக, கர்மதாரிய சமாசம் இதெல்லாம். மகான் ஈஸ்வரர், ஈஸ்வரகனா ஃபைனல் கிரேட் அத்தாரிட்டிங்கிற அர்த்தத்தை கொடுப்போம் ஜெனரலா ஈஸ்வரன். ஈஸ்வரன் அந்த ஃபைனல் கால், தட் இஸ் ஹூ இஸ் த ஃபைனல் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி. சுப்ரீம், எஸ். இங்க மகான் ஈஸ்வரக, சுப்ரீம். இன்னும் ஒரு வாட்டி மகான் பெருசா சொல்றோம். அந்த ஈஸ்வரக கீதுஷக மகான், மகா புருஷக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? புருஷக, மகா புருஷக. அதே மாதிரிதான் மகா பிளஸ் ஈஸ்வரக மகேஸ்வரக, ஆ பிளஸ் இ பிகம்ஸ். இங்க எப்படி ஒரு ரியலா பார்த்தா மகான், இது எழுதிருக்கேன், மகான் பிளஸ் ஈஸ்வரக, மகான் பிளஸ் ஈஸ்வரகன்னு வரும். அப்ப வந்து நகாரம் போயிடும் சமாசத்துல. அப்ப வந்து மகா பிளஸ் ஈஸ்வரகன் நிக்கும். அப்ப ஆ பிளஸ் இ சேஞ்சஸ் டு ஏ, அதனால மகேஸ்வரக. இது வந்து கர்மதாரைய, தட் இஸ் வேர் இது சமாசா டெல்ஸ் அபவுட் விசேஷனம் ஆல்சோ இன் த வேர்ட். முன்னாடி பார்த்தோன்னா ஈஸ்வர மகேஸ்வரர்கிட்ட இங்க வந்து இவரை தான் மீன் பண்ற மாதிரி இருக்கு, டைரக்டா வந்துருக்கு. முன்னாடி எஸ்யசகனா லோச்சனத்துக்கு எல்லாம் போல,
அது வச்சிருக்கிறவர் எவரோ அவரு. அவரே. This is called as கர்மதாரய சமாசம். ஓகே, கர்ம தா த டைப் பண்றேன். நீங்க எந்த தான் சொன்னா கூட நான் அப்படியே எழுதிப்பேன். டைப். ஓகே, எழுதிட்டேன். எப்படி நம்ம இதுல போர்ஷன்ஸ்லயும் படிப்போம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப எல்லாமே சொல்லியாச்சு. மகான் பிளஸ் ஈஸ்வரக. ஓகே. அப்புறம் என்ன ஆகும், சமாசத்துல விபக்தியை தூக்கணும், பட் சந்தி பக்ஸ். சோ மகா பிளஸ் ஈஸ்வரகான்னு ஆகும். அந்த மகால என்ன ஆகும்னா ஆ பிளஸ் இ சேஞ்சஸ் டு ஏ குணசந்தி. அதையும் எழுதிக்கும், மகேஸ்வராய. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நித்யாய. நித்தியம்னா நிரந்தரம் அஸ்தி சக, சாஸ்வதம் அஸ்தி சக. அதனால நித்யாய டைரக்டாவே வருது. நித்தியமா இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம். நித்யக சக. நித்யாய வந்து நித்ய அஸ்திதஹ. நித்யம் அஸ்தி இது நித்யக. நித்யம் யக அஸ்தி சக. நித்யமோ யார் இருக்காரோ அவர் நித்யக. நித்யம் யக அஸ்தி சக அவர்தான். ஓகே. சுத்தக. சுத்தகனா சுத்தமா இருக்கிறவர். ஓகே. அப்படின்னு அர்த்தம். சுத்தக. ஆமா, சிவனுக்கு வந்து ரியலா ட்ரெஸ் கிடையாது, ஆல் டைரக்ஷன். நடராஜர் ஆக்சுவலி சிதம்பரம் சொல்றோம் பாருங்க தமிழ்ல. ஆமா, அது சித்து அம்பரம். ஆமா, சமஸ்கிருத வேர்டு. அப்புறம் திகம்பரம்னு தமிழ்ல சொல்லுவோம், அப்படியே திகம்பரம்னு சொல்லுவோம். திசைகளை வந்து அம்பரமா. அம்பரம்னா என்ன அர்த்தம்? தமிழ்லயே அதே அர்த்தம் தான் ஆக்சுவலா. திசைகளை அம்பரம்னா துணியாக கொண்டவர். துணின வஸ்திரமாக கொண்டவர், ஆடையாக கொண்டவர். துணின்னு சொல்லக்கூடாது, ஆடையாக கொண்டவர். ஓகே. சோ இங்க வந்து திக்கு பிளஸ் அம்பரம் தான் திகம்பரம். கரெக்டா? ஆமா. ஆக்சுவலி சமாசம் வந்து திசக ஏவ அம்பரம். திசைகளையே அம்பரமாக கொண்டவர் எவரோ அவர். சோ திசகோட சப்தத்துக்கு வந்து திக் பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தின்னு சொல்லக்கூடாது, அது வந்து அப்படி மாறிடும். சோ திக்கு ஆயிடும், இக் ஆயிடும். சோ திக் அம்பரம். திக்கு பிளஸ் அம்பரம் திகம்பரம். ஓகே. ஓகே. ஏவ விட்டுடணும், இந்த அவ்யயா எஸ் சகாலாம் விட்டுடணும். ஒமிஷன். ஓகே. சோ திகம்பரம். சோ திகம்பரஹா திகம்பராய. ஓகே. பிரதமா விபக்தி. சோ தஸ்மை நகாராய நம சிவாய. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் நகாரத்துக்கு இப்படி சொல்லிருக்கா. சோ தஸ்மைனாக்க இருங்க நான் எழுதிட்டு இருக்கேன். அவருக்கு. அவருக்கு தஸ்மை. சகன்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா? ஆமா, அதோட சதுர்த்தி விபக்தி தஸ்மை. எல்லா ஸ்லோகமுமே ஃபோர்த் விபக்தியில தான் வந்திருக்கும். நீங்க இனிமே படிக்கிறதே பார்ப்போம். மெயின் அஷ்டோத்தரம். ஏன்னா அங்க சந்தி எல்லாம் பிரிக்கிறது ஃபைனலா போட்டிருக்கோம் இல்லையா? சோ லக்ஷ்மி நமக, ராமாய நமக, கிருஷ்ணாய நமக, சிவாய நமக, ஆத்மனே நமக. ஆத்மன் சப்தம் நகாராந்தம். ஆத்மனே நமக, பிரம்மரூபாய நமக. ஓகே. இனிமே கவனிச்சு பாருங்க. ஓகே. இப்போ நகாராயங்கிறது அதுக்கு என்ன மேம் மீனிங்? நாங்கிற அந்த லெட்டர் அந்த நமசிவாய இருக்கிற நான் ஆகாரம் எடுத்துக்கோ. தட் ஃபார்ம். அந்த ஃபார்ம் இருங்க. அந்த லெட்டரா இருக்கிறவருக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். ரைட் ரைட். ஓகே. நகாரமா இருக்கிற அவருக்கு நமஸ்காரம். ஆமா. அந்த ஆமா. ஆக்சுவலா இந்த லெட்டருக்கே நமஸ்காரம் மாதிரி கூட சொல்லலாம். நகார ரூபமான அவருக்கு நமஸ்காரம். அந்த லெட்டருக்கு அந்த நமசிவாயங்கிற அந்த பஞ்ச அக்ஷரத்தை வந்து இப்படி டிஃபைன் பண்றாங்க. ஓகே. சோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நகாரம். அந்த நகாரத்துக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். தமிழ்ல சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. நகாரத்துக்கு இப்ப எனக்கு தெரியாம அப்படி இயல்பா தான் வந்தது. நகாரத்துக்கு நமஸ்காரம். ஓகே. இந்த ஆக்சுவலா இந்த சிவன் கோயிலோட ரியலா சொல்ல போனா அந்த நகாரமா இருக்கிற அந்த சிவன் லெட்டருக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஓமுக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸோ இங்க நகாரம். ஏன்னா மந்திரத்துக்கு இங்க பஞ்ச அக்ஷர ஸ்தோத்திரம். அதனால ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய நந்தீஸ்வர பிரமத நாத மகேஸ்வராய நித்யாய சுத்த. நான் மாத்திரேனோ?
மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய நம சிவாய. ஓகே ஓகே. இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் இது. மந்தாகினி கேஞ்சஸ். ஓகேயா? அதோட சலிலம் வாட்டர், அப்புறம் சந்தனத்தை சச்சிதாய போட்டு இருக்கிறவர். சோ ஆக்சுவலி இது ஒரு பெரிய சமாசமா போட்டுட்டாங்க. மந்தாகினி சலிலம் அந்த கேஞ்சஸ் வாட்டராலையும், அப்புறம் சந்தனத்தை யார் போட்டுட்டு இருக்காரோ அவருக்கும். சோ மந்தானி சலிலத்தால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் சந்தனத்தை உடம்புல யார் பூசிட்டு இருக்காரோ அவர். எல்லாத்துக்கும் அத பூசிட்டு இருக்கிறவர். சந்தன சர்ச்சிதாய வரும். சந்தன சர்ச்சித லேப்பன எல்லாம் ஒரே அர்த்தம். வந்து மந்தாகின்யாக ஃபெமினின் ஜெண்டர். நான் எப்பவுமே கோடிங் தான் எழுதிப்பேன். சோ மந்தாகின்யாக சலிலம், மந்தாகினி சலிலம் ஃபர்ஸ்ட். அது வந்து இந்த தத்புருஷ சமாசம்பா ஃபர்ஸ்ட் அந்த வேர்டுக்கு. அதுக்கப்புறம் சலிலம் மந்தாகினியோட தண்ணி, மந்தாகினி சலிலம். தமிழ்லயும் அப்படிதான். மந்தாகினியோட தண்ணி, காவிரி தண்ணினா என்ன அர்த்தம்? காவிரியோட தண்ணி தமிழ்ல இருக்கு. சோ மந்தாகின்யாக சலிலம். அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னா அந்த தண்ணியால அப்படிங்கிற அர்த்தம் வரணும். ஓகேயா? சோ மந்தாகினி சலிலைகி. ஓகே, மந்தாகினி சலிலைகி சச்சிதாயன்னு வச்சுக்கலாம் வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதால வந்து குளிக்கப்பட்டவர்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. லேப்பனம்னா இந்த தண்ணிக்கு வந்து லேப்பனம் பண்ண முடியாது, அப்படின்னா அவர் மேல விழுந்துட்டே இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ மந்தாகினி சலிலைகி. அதுக்கப்புறம் சந்தனேன யக சச்சிதக சக. சோ இங்க ரியல ஃபர்ஸ்ட் பிரதமா விபக்தியில மந்தாகினி சலில சந்தன சச்சிதக. சோ மந்தாகினி சலித்தாலையும் சந்தனத்தாலையும் எவர் வந்து சச்சிதகம் மீன்ஸ் அவர் பாடி வாஷ் ஆயிருக்கோ இல்ல கவர் ஆயிருக்கோ அப்படி எடுத்துக்கணும். அதனால இதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து பகுரீகின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சச்சிதங்கத்தை கரெக்டா மீனிங் வந்துடுது. அதனால மந்தாகின்யா சலிலைகி சந்தனேன யக சச்சிதக சக. எவர் அலம்பப்பட்டாரோ கவர் பண்ணப்பட்டாரோ அவர். மந்தாகினி சலிலைகி சந்தன. இது கூட சொல்லலாம் பகுவிரீகி தான், மறைமுகமா பார்த்தா பகுவிரீகி தான். ஓகே. சோ மந்தாகினி சலிலைகி சந்தனேன யஹ சர்ச்சிதஹ சஹ. அப்ப இது சொன்னதா அர்த்தம் வரும், இல்லைன்னா வராது. இதுவும் பகுவிரீகி தான், மறைமுகமான ஸ்டேட்டாவே பகுவிரீகி தான். அதுக்கப்புறம் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய. நந்தீஸ்வர நந்தேகே ஈஸ்வரக ஸ்ட்ரைட்டாவே மீனிங் வந்துட்டோம். திஸ் இஸ் கால்ட் இந்த தத்புருஷ சமாச. நந்திங்கிறது ஷஷ்டி விபக்தி. ஹரிஹி ஹரேஹே நந்தேகே ஈஸ்வரக நந்தீஸ்வரக. நந்தியோட கடவுள், நந்திக்கு ஈஸ்வரனா இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரமதானாம் நாதக. பிரமதாம்னா பூதகணங்கள்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா அவ எப்படி போட்டிருக்கா அப்படின்னா, தக்ஷ யஜ்ஞத்தை வந்து இது அட்டாக் பண்ண போன கேங் அது பிரமதாநாத. தட் இஸ் பிரமதான் அர்த்தம். பிரமதானா அந்த பூதகணம்னு சொல்றோம்ல. ஆமா. சோ அந்த பூதகணங்களுக்கு தான் பிரமதான்னு பேர் வருது. அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. சோ ப்ராபப்ளி மத்தனம்னா கொல்லறதுக்குன்னு அர்த்தம். பிரகர்ஷேன மத்னம் கர்த்தும் ஷீலம் ஏஷாம் தேன்னு பிரமதாக அப்படி இருக்கும் டெரிவேஷன். சோ பிரமதானாம் நாதக பூதகணங்களோட நாதக. அதுக்கப்புறம் மகேஸ்வராய. மகான் ஏற்கனவே மகேஸ்வராய வந்து. ஓகேயா? சோ இத மூர்த்தி சேர்த்து போட்டிருக்கா. நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராயங்கிறது ஒரு இதுவா போட்டா. அப்படின்னா என்ன, நந்தீஸ்வரகச்ச பிரமதநாதச்ச மகேஸ்வரக. சோ சமாசமார்த்தே நந்தீஸ்வர பிரமதநாத ராமலக்ஷ்மண பரத சத்ருக்ன ராமலக்ஷ்மண பரத சத்ருக்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க வந்து
நந்தீஸ்வர பிரமலநாத மகேஸ்வர எல்லா ரூபமாகவும் இருக்கிறவர்னு அர்த்தம். மகேஸ்வரக. அதுக்கப்புறம் மந்தார புஷ்ப பகுபுஷ்ப சுபூஜிதாய. சுபூஜிதக சம்யக் பூஜிதக நல்லபடியா பூஜிக்கப்பட்டவர். யாரு எப்படி? பகுபுஷ்பைகி சுபூஜிதக நிறைய புஷ்பங்கள். பகுனா நிறைய. பகூனி புஷ்பானின்னு அர்த்தம். பகூனி புஷ்பானி பகூனி பகுபிகி புஷ்பைகி யக பூஜிதக. இங்க பகு புஷ்பங்கிறது ஆக்சுவலி கர்மதாரிய சமாசம் தனியா பார்த்தா. சோ இது பகு புஷ்பன்னு சிங்கிள் வேர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எந்த மாதிரி புஷ்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸ்ட்ரா போடுறா. மந்தார புஷ்ப மந்தார புஷ்பம் ஒரு புஷ்பம் தான் போட்டிருக்கா. மந்தார புஷ்பம் அப்புறம் பகு புஷ்பம். மந்தார புஷ்பங்களாலும் பலவித புஷ்பங்களாலும் பூஜிக்கப்பட்டவர். சோ மந்தார புஷ்பைகி பகு புஷ்பைகி யக சுபூஜிதக சஹ. சோ மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதகங்கிறது பிரதமா விபக்தி. சுபூஜிதாய சதுர்த்தி விபக்தி. ஒரு நிமிஷமா, எது சதுர்த்தி விபக்தின்னு? சுபூஜிதாய முடிக்கிறது எல்லாமே போட்டுட்டாங்க. இந்த ஸ்லோகம் முழுக்கவே சதுர்த்தி விபக்தி தான் அவருக்கு போட்டு எல்லாமே. மகேஷ் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா அஷ்டோத்தரமாமலி மாதிரி. நாகேந்திரஹராய நமக, திரிலோச்சனாய நமக, பத்மாங்கராய நமக, மகேஸ்வராய நமக, நித்யாய நமக, சுத்தாய நமக, திகம்பராய நமக. அப்புறம் மந்தாகினி சலில சந்தன சச்சிதாய நமக, நந்தீஸ்வர பிரமண மகேஸ்வராய நமக, புஷ்ப புஷ்ப சுபூஜிதாய நமக. சோ இப்படி இருக்கிறது யாரு? ஆக்சுவலி பார்த்தா மாங்கிற முதல் லெட்டர் மட்டும் தான் மாஸ் இருக்கு. மிச்சம் எல்லாம் வேற விதவிதமா போட்டு தாக்கிருக்காரு. வந்து இங்க வந்து மகாராய அந்த மகார லெட்டருக்கு நமஸ்காரம். அந்த ரூபமானனும் எடுத்துக்கலாம், அந்த லெட்டருக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, சாய்ஸ், ரீடர்ஸ் சாய்ஸ். நெக்ஸ்ட் படிங்க. ஒரே நிமிஷம். சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜா. ஹலோ மேம், கேக்குறதா? ஹலோ ஹலோ. இப்பதான் கேக்குது, திடீர்னு கேட்கல, நடுவுல கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை ஷிகாராய நம சிவாய. சிவாய சிவனா மங்களம்னு அர்த்தம், மங்களகராயன்னு அர்த்தம். சிவனாலே அதான் அர்த்தம். ஆமா, ஓகே. சோ சிவக ஸ்லோகமே அதான, சிவக சிவாய. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட சிவன் அது அப்படின்னா ஒரு உபமா கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் இங்கதான் ஒரு உபமா வருது. கௌரி வதன என் புக்ல அரவிந்தன் இருந்தது, நான் ஏதோ ரெஃபர் பண்ணதுல. அரவிந்த உங்களது வந்து அப்ஜபிருந்தன் போட்டிருக்கீங்க. அரவிந்தன தாமரைன்னு அர்த்தம், அப்ஜபிருந்தனா தாமரையோட சமூகம்னு அர்த்தம். சோ எப்படி இருந்தாலும் ஓகே. சோ கௌரியோட ஃபேஸ், பட் எனக்கு என்னமோ அரவிந்த பெட்டர்னு தோணுச்சு. ரீசன் வந்து கௌரியோட வதனம் அப்படிங்கறதே அரவிந்தம், அப்போ ஒரு கமலம் போல முகம் தான் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து இன்னொரு ரீடிங் வந்து அப்ஜ பிருந்தகன்னா இருக்கு. அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ஜானாம் பிருந்தக, அப்ஜானாம்னா கமலானாம் சமூகக்கான்னு எடுத்துக்கணும். சோ கௌரி வதனம் ஏவ, கௌரி வதனம் ஏவ அரவிந்தக, கௌரியோட ஃபேஸ் தான் அரவிந்தம், லோட்டஸ். அத தஸ்ய அந்த அரவிந்தோங்கிறது வந்து அந்த வதனத்துக்கு போறதுனால அரவிந்தகா. தஸ்ய யக சூரியக, கமலத்துக்கு வந்து சூரியன். ஓகேயா? அதே மாதிரி கௌரியோட பேஸ் அப்படிங்கிற அந்த லோட்டஸ்க்கு யாரு சூரியனா இருக்காரோ அவர். கௌரேகே வதனம் ஏவ அரவிந்தக தஸ்ய யக சூரியக தஸ்மை, அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு யார் சூரியனோ
அந்த அரவிந்தத்துக்கு யார் சூரியனோ அவர். சோ இப்படி வரும். சோ கௌரேகே வதனம் ஏவ அரவிந்த. கௌரேகே வதனம், இங்க ஆக்சுவலி ஏகப்பட்ட சமாசம் இருக்கு, இதுலயே சொல்லி கொடுத்துடலாம். கௌரேகே வதனம் அப்படின்னா கௌரி வதனம் ஃபர்ஸ்ட். அது சஷ்டி தத்புருஷ சமாசம். ஒரு நிமிஷம், ஏன்னா சஷ்டி விபக்தியை பிரிச்சிருக்கோம். கௌரேகே வதனம் கௌரி வதனம். சோ கௌரி வதனம் ஏவ அரவிந்தக, இது வந்து கர்மதாரைய. ஏன்னா கௌரி வதனம் தான் தாமரை. கம்பாரிசன் இங்கேயே இருக்கு. அந்த சமாசத்திலேயே கம்பாரிசன் இருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் கர்மதாரிய சமாச. சோ கௌரி வதனம் ஏவ அரவிந்தக அப்படிங்கிறது அது வந்து கர்மதாரிய சமாச. சோ அடுத்தது பகுவிரீகியா இருக்கு. எப்படி? கௌரி வதனம் ஏவ அரவிந்தக தஸ்ய யக சூரிய தஸ்ய தஸ்மை அப்படி தஸ்ய யக சூரிய அப்படிங்கிறதே கௌரிவதன அரவிந்த சூரியக அப்படின்னு வந்துடும். பிரதம விபக்தியில கௌரிவதன அரவிந்த சூரியக. இங்க உங்க புக்குன்னா அப்ஜ பிருந்த கௌரிவதன அப்ஜ பிருந்த யக சூரியக. சோ கௌரி வதன அப்ஜ பிருந்த சூரியக பிரதமா விபக்தி. அதுக்கப்புறம் சதுர்த்தி விபக்தியில தஸ்மைன்னு மாத்திரம். புரிஞ்சுதா? புரியுது மேம், புரியுது. நான் ஒரு எழுதிக்கிறேன். எல்லா சமாசமும் இதுல இருக்கு. ஆமா. சோ கௌரி வதனம் கௌரேகே வதனம் தான் கௌரி வதனம் ஆயிடுறது. அது வந்து ஷஷ்டி தத்புருஷ சமாசம். ஏவ அரவிந்த வந்து கர்மதாரிய சமாசம். சோ கௌரி வதன அஸ்ய கௌரிவதன அரவிந்தம் கர்மதாரிய சமாசம். கௌரிவதனம் ஏவ அரவிந்தம் அப்படிங்க அங்க வந்து விசேஷனமும் இங்க இருக்கு, விசேஷமும் இருக்கு. விசேஷம்னா எதை பத்தி சொல்றோமோ, கௌரியோட வதனங்கிறது இங்க விசேஷம், உபமேயம். அரவிந்தகாங்கிறது உபமா. சோ உபமான உபமேயம் வந்து அதே சமாசத்துல இருக்கிறது கர்மதாரிய. கௌரி வதன அரவிந்த அப்படிங்கிறது கர்மதாரிய. அதுக்கப்புறம் கௌரி வதன அரவிந்த அரவிந்தக அரவிந்தஸ்ய யக சூரியக தஸ்மை அப்படிங்கிறதே அது வந்து பகுதி. ஸோ இதுல எல்லா சமாசமும் கம்முன்னு வந்துருக்கு. ஓகே ஓகே மேம். அப்பேற்பட்ட ஓகே தஸ்மை ஷிகாராய. ஓகே இந்த ஆமா ஓகே. அதுக்கப்புறம் தக்ஷ அத்வர நாசகாரிய. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. தக்ஷஸ்ய அத்வரக யாகும் நர்ப அத்வரனா ஷஷ்டி தத்புருஷ சமாச. தக்ஷஸ்ய அத்வரக தக்ஷ அத்வரக ஷஷ்டி தத்புருஷ சமாச. தக்ஷ அத்வரஸ்ய நாசக சிவனுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? தக்ஷ அத்வரத்தை நாசம் பண்ணினவன். ஓகேயா? இது வந்து நாசகாங்க முடியாது பிரதமா விபக்தி நாசகாய. அதுக்கப்புறம் ஸ்ரீ நீலகண்டாய. இது வந்து ஸ்ரீக்கு என்ன அர்த்தம்னா சோபான்னு எடுத்துக்கணும். சோபா கண்டே யஸ்ய சக. சோபா கண்டேன்னா சோபான்னா என்ன? ஒரு சோபா அழக கழுத்துல யார் வச்சிருக்காரோ அவன். அப்புறம் சோபா, அந்த சோபா நீல அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்ரீ நீல அப்படிங்கறதே வந்து கர்மதாரிய. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து ஸ்ரீ நீல அப்படிங்கறதே கர்மதாரிய. ஏன்னா ஸ்ரீ நீலக ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த சோபா ஸ்ரீ நீலக. அப்புறம் ஸ்ரீ நீலக கண்டக அங்கேயும் கர்மதாரிய தான். ஏன்னா ப்ளூ கலர் அழகான ப்ளூ கலர கண்டத்துல இருக்கிறவன் ஸ்ரீ நீல கண்டக. அதுக்கப்புறம் ஸ்ரீ நீலக கழுத்துல எவருக்கு இருக்கும்? ஸ்ரீ நீலக கண்டே யஸ்ய சக. கழுத்துல எவருக்கு அந்த நீலம் ப்ளூ கலர்ல அந்த ஆலகால வேஷம் இருக்கு இல்லையா? அதுதான் யஸ்ய சக. சோ ஆலகால வேஷத்தை அந்த ப்ளூ கலர்ல சோபாவா யார் வச்சிருக்காரோ. பட் இங்க ஆலகால வேஷம்னு சொல்லல, நம்ம புரிஞ்சுக்கிறது புரியுது. எங்கேயும் அது ஆக்சுவலி பார்த்தா அது துவனின்னு சொல்லுவா, நமக்கு சொல்லாம புரியுது. சோ சோபா நீலா நீலக கண்டே யஸ்ய சக. இது அப்படி பிரிக்கணும். சோபா நீலக ஸ்ரீ நீலக, அப்புறம் சோபா நீலக, அப்புறம் இப்படியும் சொல்லலாம் சோபா இப்படியும். ஆக்சுவலி பார்த்தா இப்படிதான் புக்ஸ்ல ஒரு இடத்துல வேற மாதிரி ரெஃபர் பண்ணேன். ஸோ
ஸ்ரீகண்டக சோபா கண்டக, நீலகண்டக நீலக கண்டக அப்படி எடுத்துக்கணும். ஸோ சோபா கண்டே எஸ்ய கண்டக ஸ்ரீ கண்டக அப்படி ஸ்ரீகண்டக ஒரு அப்ஜெக்ட் வருது. ஸோ நம்ம இப்போ எப்படி வேணா இதை பண்ண முடியும். உங்களுக்கு புரியுறதா? புரியுது. காம்பினேஷன்ல நம்ம how we make it. எந்தெந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லிருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை ஜாலம். விஷவச்சாய, விஷனா அந்த புல்லு தான் அவரோட கொடி போல இருக்கு, கொடியில இருக்கும் போல இருக்கு. ஓகேயா? சோ விஷக துவஜே யஸ்ய சக, விஷம் அந்த புல்ல வந்து கொடியில யார் வச்சிருக்காரோ அவன் அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த சின்னம்னு எடுத்துக்கணும். இங்கேயும் சோ விஷக துவஜே யஸ்ய சக, துவஜம்னா கொடி. ஆமா, விஷனா இது காளை. காளை எருது காளை, காளை தான் சொல்லணும். சிவனுக்கு காளை தான் சொல்லுவோம் இல்லையா? நந்தி, நந்தி கூட அப்படிதான். ஓகே. சோ விஷக துவஜே யஸ்ய சக தஸ்மை, அந்த ஷகாரம் இல்லையா? ஆமா. சோ ஓகே. தஸ்மை நம சிவாய. ஓகே, ஷிகாரம் சிகாராய, அந்த ஸ்ரீங்கிற லெட்டருக்கு நம சிவாய. நம சிவாய, நம சிவாய நான் நமஸ்கரிக்கிறேன். கரெக்டா? ஆமா. புரியுது இல்லையா? ஓகே. அடுத்தது நம சிவ வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சித சேகராய ஸ்ரீநீலக இல்லையே மாத்திரேன் ஒரு நிமிஷம். சேகராய, இது ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்ல, ஒரே ஒரு நிமிஷமா. கும்போத்பவ கௌதமார்ய சந்திரார்க்க வைஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய. நெக்ஸ்ட் வகாரம். அந்த வகாரத்துக்கு எப்படி சொல்ற? வசிஷ்டர், ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஸ்லோகம். வசிஷ்டர் கும்போத்பவ அகஸ்தியர், கும்பாத் உத்பவக கும்போத்பவ கும்பத்திலேருந்து வந்தவர், கௌதமர் போன்ற ஆரியர்கள், லைக் திஸ் ஸ்ரேஷ்ட பர்சன்ஸ் ஆரியக. அதுக்கப்புறம் முனீந்திரக, முனீந்திரகன்னா முனீனாமீந்திரகன்னு எடுத்துக்கணும். கிரேட் முனீஸ்னு எடுத்துக்கணும், ஸ்ரேஷ்ட முனீஸ்னு எடுத்துக்கலாம். ஆரிய முனீந்திரகனா இப்படிப்பட்ட ஸ்ரேஷ்டமான முனீந்திரக, லீடர்ஸ் அமோங் த முனீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவ அர்ச்சிதாக, இந்த மாதிரி தேவர்களால தேவ அர்ச்சித சேகராய, தேவ அர்ச்சிதாய சேகராயவாமா பாட்டு என்ன இருக்கு? தேவார்ச்சித சேகராய. அதான் நினைச்சேன், ஏன்னா இங்க தப்பா இருக்கிற மாதிரி. சோ தேவ அர்ச்சித, அப்புறம் ஹைஃபன் போட்டு சேகராய எடுத்துக்கோங்க. கரெக்ட் தான் சமாசம் பண்ணா, பட் இங்க வந்து தேவ அர்ச்சித சேகராய. சோ இங்க ரொம்ப சிம்பிள். வசிஷ்டக கும்போத்பவக கௌதமக இத்தியாதி. இங்க இது மூர்த்தியும் சேர்த்து போட்டோன்னா வசிஷ்ட கும்போத்பவ கௌதம அப்படின்னு வந்து கௌதமாகன்னு வந்துடும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஆரிய கொடுத்துருக்கா இல்லையா? சோ வசிஷ்ட கும்போத்பவ கௌதம ஆரிய கௌதம ஆரியாக அப்படின்னு வரும். அப்புறம் இங்க இன்னும் முடிக்கலாவா, எழுத்துட்டே போட்டனால ஆரியாதி முனீந்திரைகி முனீந்திரைகி தேவைகி, இந்த 3 பாயிண்ட் வரணும். முனீந்திரைகி கேப்சர் அங்க முடிச்சுட்டாங்க. முனீந்திரைகி தேவைகி யக அர்ச்சிதக சக. புரியுதா? புரியுது மேம். மேம் ஆரியக்கு மட்டும் மீனிங் ஒரு தடவை சொல்றேன். ஆரியனா ஸ்ரேஷ்டக, ஆரியம். அதான் இங்க வர டென்ஷன் ஆகும். நம்மள ஆரிய பேசலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலா திராவிட, அந்த இடத்துல திராவிட ஆரியாஸ்க்கு அது அர்த்தம் கிடையாது. இவா அப்படி புரிஞ்சுட்டா. ஓகேயா? அதனாலதான் ஆரிய வம்சம்னா வசத்தின் எண்ணமான அவளை சொல்லி நம்மளுக்கு. ஓகே ஓகே. சரி, இதுல வந்து பிரச்சனை தான். ஆரியனா சிரேஷ்டகன்னு அர்த்தம். ஈவன் அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சு பார்த்தோன்னா ஆரிய அப்படின்னு சீதா கூட ராமன் அட்ரஸ் பண்ணுவோம். சோ வசிஷ்ட கும்போத்பவக கௌதமக இத்தியாதி ஆரிய முனீந்திரைஹி தேவைகி யக அர்ச்சிதக, இல்ல சாரி தேவைகி, இங்க அப்படி கூட சொல்லக்கூடாது. தேவார்ச்சிதக சேகராய. சேகராயனா சேகரனா அந்த குடுமி,
சிவனோட குடுமி. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தலையை வணங்கினார்னு எடுத்துக்கணும். சோ தேவைகி அர்ச்சிதக சேகரக. சோ சேகரோட அப்ஜெக்டிவ் வந்து இது. வசிஷ்ட கும்போத்பவ கௌதம ஆரிய முனீந்திர தேவ அர்ச்சிதக சேகரக. சோ அப்போ சேகரத்தை வசிஷ்ட கும்போத்பவ கௌதம ஆரிய முனீந்திர தேவ அர்ச்சித தேவார்ச்சித சேகரக சேம் வேர்ட் ஆயிடும். இங்கே ஆக்சுவலி நிறைய சமாசம் இருக்கு. ராமலட்சுமண பரத சத்ருகன துவந்த சமாசம். வசிஷ்ட கும்போத்பவ கௌதம ஆரிய முனீந்திரக இது வரைக்கும் முனீந்திர தேவக இது வரைக்கும் சொல்லலாம். முனீந்திரக தேவ கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தனா வசிஷ்ட கும்போத்பவ கௌதமாரிய முனீந்திர தேவாக. ஓகேயா? அவர்களால வணங்கப்பட்டாங்கிறத என்ன பண்ணணும்? இங்க தேவாக அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தேவை இந்த வரைக்கும் துவந்த சமாசம். அதுக்கப்புறம் தேவைகி அர்ச்சிதக அப்படின்னு போடணும். அப்ப தேவைகி அர்ச்சிதங்கிறதே திருதியா தத்புருஷ சமாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் தேவைகி அர்ச்சிதக சேகரக அப்போ வந்து தேவார்ச்சிதக சேகரக தேவார்ச்சிதக சேகரக கீதுஷ சேகரக சக தேவார்ச்சிதக அப்ப கர்மதாமியமாயிடும். அப்புறம் தேவார்ச்சிதக யகசேகர தஸ்மை அப்படிங்கிறதே பகுதிக்கு ஆயிடும். எவ்வளவு சமாசம் வந்திருக்கு பாருங்க. திருத்திய தத் அந்த தேவைகி அர்ச்சித வந்து திருத்திய தத்புருஷம். எந்த விபக்தி யூஸ் பண்றோமோ அந்த விபக்தி. ரைட். ஓகே. ரொம்ப சிம்பிள் அது. கர்மதாரியனும் விசேஷனம். துவந்தனா எல்லாத்தையும் கமா கமா போட்டனா துவந்தம். ஓகே. பகவீகி by now you would have understood what is பகவீகி. Yes. Okay. இது வந்து சந்திர அர்க்க வைஸ்வானரக லோச்சனாய. அவரோட கண்ணுல என்ன? சந்திரன் அர்க்க வைஸ்வானர. சந்திரன் ஒரு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு. சோ சந்திரக அர்கக வைஸ்வானரக திருப்பி அதே மாதிரி எடுத்துக்கணும். சந்திரார்க்க வைஸ்வானராக வந்து சமாசம். சோ சந்திரார்க்க வைஸ்வானராக லோச்சனானி யஸ்ய சக. சந்திரார்க்க வைஸ்வானர. ஓகேமா. அவ்வளவுதான். சோ சந்திர இருக்க வைஸ்வானரங்களை வந்து தன்னோட கண்களா அவருக்கு இருக்கு. அவரோட கண்ணே அதான். தஸ்மை வகாராய அந்த வகார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நமः சிவாய. ஓகே. இங்கதான் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். மீனிங் புரிஞ்சுட்டு சமாசத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சி புக்ஸ்ல பாக்கிறது ரெஃபர் பண்றது ப்ராப்ளம் வருது. யக்ஞஸ்வரூபாய இங்க வந்து இப்படி சொல்லலாம். இதையும் கொஞ்சம் நம்ம எப்படி வேணா சொல்லலாம். சிலது வந்து ஆக்சுவலி லாஜிக்கலி பார்த்தனா எல்லாமே கரெக்ட் மாதிரி கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படி. சரி. ஓகேயா? பட் வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் எரர் இருக்க கூடாதுங்கிறதுனால ஐ வாண்ட் டு ரெஃபர். யக்ஞஸ்ய ஸ்வரூபம் இப்படி எடுத்துக்கலாம். யக்ஞத்தோட ஸ்வரூபமா. சோ யக்ஞஸ்வரூபக யக்ஞஸ்ய ஸ்வரூபம் யஸ்ய சக யக்ஞஸ்வரூபக. ஒன் மெத்தட். யக்ஞத்தோட வடிவமா இருக்கக்கூடியவர். இன்னொரு வித யக்ஞக ஸ்வரூபம் யஸ்ய சக. யக்ஞம் ரூபமா இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் மீனிங் இருக்கு. பெரிய விஷயம் இல்ல. ஸ்வரூபம் கூட ஸ்வசிய ரூபம் ஸ்வரூபம் ஓன் ரூபம். சோ யக்ஞக ஃபைனலி வந்து இப்படி எடுத்துக்கலாம். யக்ஞக ஸ்வரூபக ஸ்வரூபம் யஸ்ய சக. ரூபம்ங்கிறது நபும்சகலிகம். சோ யக்ஞக ஸ்வரூபம் யஸ்ய சக யக்ஞஸ்வரூபக. ஸ்வரூபக ஸ்வசிய ரூபம். யக்ஞஸ்வரூபம்க்கு யக்ஞஸ்ய ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா வரும். எப்படி பண்ணாலும் மீனிங் ஒன்னும் தப்பா ஆல. யக்ஞத்தோட வடிவமா இருக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி கர்மதாரிய அப்படி எடுத்துட்டா ஸ்வரூபக கீதுஷ ஸ்வரூபக சக யக்ஞஸ்வரூபக இருக்கிறதே கர்மதாரியாவும் ஒரு காலத்து.
ஓகே. சோ சொன்னாலும் ஓகேயா தான் இருக்கு. இந்த இதுல ஒண்ணும் எனக்கு பெரிய டவுட் இல்ல. இங்க நெக்ஸ்ட் தான் ரொம்ப சிம்பிள். ஆனா எனக்கு இங்கதான் டவுட் வருது. ஜடாதராய. ஜடாதரனா ஜடாதர ஜடை தரித்திருக்க ஜடையை போட்டு இருக்கவர். பட் எங்கேயோ ஒரு இடத்துல பாக்கத்தே ஜடாயாக தரதி இதுன்னு இருந்தது. ஜடாயாக தரதினா ஜடையோடைய அப்படிங்கிறது தரத்திங்கிறது மீனிங் வந்து, ஆனா சிவன் மீனிங்கும் போட்டிருக்கா. அது சொல்ற மீனிங் வந்து எனக்கு சரியா புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா அது ஏதாவது கிராமட்டிக்கல் பெக்யூலியாரிட்டி இருக்கும். ஓகே. என்னோட லாஜிக் படி ஜடாம் தாரயதி இது ஜடாதர. ஓகே. ஜடையை தரித்தவர். எனக்கு வந்து த்விதியா தத்புருஷ சமாசம் வருது. அவங்க போட்டிருக்கிறது வந்து ஷஷ்டி தத்புருஷக. ஷஷ்டிக்கான ஒரு அட்வான்டேஜ் உண்டு. ஷஷ்டிக்கு எப்படி வரும் அப்படின்னா, எதுவுமே கிடைக்கலன்னா ஷஷ்டி போட்டுடலாம். இஃப் யூ டோன்ட் கெட் எனிதிங். ஓகே. ஷஷ்டியோட ரூலே ஒண்ணு அப்படி உண்டு. எந்த விபக்தி போட்டாலும் வேலைக்காதுன்னா ஷஷ்டி போட்டுடலாம். சோ அந்த மீனிங்ல போட்டிருக்காளான்னு தெரியல. ஜடாயாக இப்ப நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஜடாயாக தரதி இடின்னு கூட இருக்கு சிவன்னு போட்டிருக்கா. சோ இந்த மீனிங் வந்து ஜட தரிப்பவர் தான். இந்த இதுல ஏன் ஜடாம் தரதி இடின்னு போடல யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே. அதான் இந்த ஸ்ட்ரைட்டா அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. ஜட்டாதராய வந்து ஜடத்தை தரித்திருப்பான். ஜடாக்கு ஒரு வேர்டு, தரங்கிறது ஒரு வேர்டு. தரதி இது தரக, தாரதி இது தரக, பூதரக பூம் தரதி இது பூதரக, அப்படிதான் இருக்கு ட்ரீனா வந்து. சோ அந்த லாஜிக்ல பார்த்தா ஜடாம் தரதி இது ஜடாதரக இல்லையா? அது ஏதாவது கிராமட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸ்பெஷல் ரூல் ஏதாவது இருந்து தொலைக்கலாம். நமக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. மாதிரியே எடுத்துக்கோமா, அதுவே சரியாதான் இருக்கு. அதான் ஆக்சுவல் மீனிங்ல டவுட்டே இல்லடா. ஆனா போட்டுன்றது வாட்ஸ்அப் பத்தின்னு ஒண்ணுல போட்டிருக்கா, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஜடாயாக பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றதுல அப்படி போட்டிருக்கேன். நான் ரொம்ப நேரம் ஆக்சுவலி ஒன்னாரா தேடி இருந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் எனக்கு மண்டை வலிக்கிறது. கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. நான் நைட்டு கூட ஒரு வாட்டி எழுந்து பார்த்தேன். பினாக ஹஸ்தாய. பினாக்கங்கிறது சிவனோட வில்லு பேதான். சில விஷயங்களும் எனக்கே இப்பதான் தெரியும். சூப்பர் சூப்பர். அதுங்க என்னமோ தெரியல, ஆல்மோஸ்ட் நம்ம படிக்கிற போர்ஷன் எல்லாம் பார்த்தா விஷ்ணு தான் வரும். இத ஏன் தெரியல. இந்த சித்தூர்ல கூட இது வைக்கவே இல்லை. சிவன் கம்மி தான். சிவன் ஸ்லோகம் வந்து காமெடி என்னன்னா, காளிதாசர் வந்து சிவபக்தர். காளிதாசர் சிவபக்தர். அவர் குமார சம்பவம் எழுதியிருக்காரு. அது சிவன் இருக்கு. இதுல எனக்கு ஒரு டவுட், என்ன உள்குத்தோன்னு கூட மனசுல தோணுச்சு. குமார சம்பவத்தை போர்ஷனாவே வைக்கல. ஏன்னா இங்க சுந்தரகாண்டா வருது, ராமர் கதை வந்து நான் தப்பா சொல்ல. புரியுது. தேசிக்கிறது யாதவாபியம்லாம் வச்சிருக்கால. ஆமா, எல்லாமே ஒண்ணு வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், பெஸ்ட் வந்து குமார சம்பவம் தான். ஆமா ஆமா. அப்ப ஏன் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ சிவனோட குவாலிட்டிஸ்க்கு வந்து குறிக்கிற சமாசம்ல நமக்கு நல்லா ஈஸியா விளங்கி இருக்கும். எனக்கு இன்னைக்குதான் தெரியும் பினாக்கங்கிறது அதான் இல்ல. ஓகே. ஓ, சிவனுடைய வில்லின் பேர். ஓகே ஓகே. சோ நான் இது என்னடா பினாக்காஸ்தான என்னத்தை வச்சிருக்காரு கையிலன்னு பார்த்தா, கட்டில பார்த்தா பௌவம். ஓகே ஓகே. பினாக்க ஹஸ்தே யஸ்ய சக. ஏற்கனவே இது நிறைய பார்த்திருக்கோம். சந்திரக சேகரம் யஸ்ய சக. ஆமா ஆமா. ஹஸ்தேங்கறதே கையில். சக்கரம் யஸ்ய சக, சக்கரத்தை கையில வச்சிருக்கிறவன். இந்த மாதிரி நம்ம பார்த்ததுனால அந்த அந்த லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடியா வந்ததுன்னு பண்ணிக்க முடியும். பினாக்கன்னா என்ன அப்போஸ் புரிஞ்சுட்டு பினாக்கா. ஆனா அந்த பினாக்காவை தேடின மீனிங் என்னன்னு. இங்க வந்து சனாதநாத. சனாதநாதனா இங்க கொஞ்சம் அகைன்
தர்மங்களுக்கு நாதன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சனாதன் சொல்றது நம்ம சனாதனம்னு சொல்றோம் இல்லையா, புராதனம். ஆமா, புராதனம். சனாதனஸ்ய நாதக அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு ஆக்சுவலி ரெஃபர் பண்ண முடியல, பட் மீனிங் வந்து ஒட்டுறது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் இஸ் தேர்ங்கிற மீனிங்கும் கொடுத்துருது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஹூ இஸ் தேர், ஹூ இஸ் த லீடர் அப்படிங்கிற மீனிங்கும் வருது. தர்மத்தோட நாதனாவும் எடுத்துக்கலாம். இது என்னோட ஓன் இது. ஓகே, அதனால நானே சொல்லிடுறேன் எங்கெல்லாம் கொஞ்சம் ஒரே நிமிஷமா இந்த ஹஸ்தா, வெறும் ஹஸ்தாய அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? ஹஸ்தாயின்னு வராது. ஏன்னா வெறும் ஹஸ்தாயனா கைன்னு அர்த்தம், கையோட அர்த்தம். பினாக ஹஸ்த எஸ்ய சகன்னு சொன்னாதான் அவர் வந்து சிவனுக்கு போகும். ஹஸ்தம்னா என்ன? கை தானே. ஹஸ்தாய, ஹஸ்தாய ததாயினா கையில கொடுன்னு அர்த்தம். பினாக ஹஸ்தங்கிறது தான் வில்லு இருக்கிற கைன்னு வருது. அப்ப வில்லு இருக்கிற கையினா யாருக்கு இருக்கோ அவருக்கு அப்படின்னு அர்த்தம் போறதுனால பினாக ஹஸ்ய எஸ்ய சக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகேமா. ஓகே, சனாதனாய. ஓகே, இப்ப பேட்ஸ்மேன் அப்படிங்கிறோம். The person who is having bat in his hand. ஓகே, அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆனா அவங்கள வந்து மேன் ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு மாத்தி விட்டுடுறோம். நம்ம இதுல வந்து பினாக ஹஸ்தானே வரும். ஹஸ்தா அந்த, ஆனா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஹஸ்தா அப்படிங்கறது அது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட பார்க்க வேண்டியிருக்கு. கான்டெக்ட் பார்த்துட்டு சிவாயோட அப்ஜெக்டிவ், சிவாயோட அப்ஜெக்டிவ்னா அப்படி என்ன பகுபிரீதி இது இருக்க போல அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேயா? பினாகசிய ஹஸ்தம்னு கூட வரும். ராமஹஸ்த அப்படின்னா ராமசிய ஹஸ்தக. சோ நம்ம எப்பவுமே சமாசம் பண்றது மீனிங் வந்து எதுக்கு சமாசம் அப்படின்னு பாக்கணும். அது யாருக்கு ரெஃபர் பண்றதுன்னு பாக்கணும். ராமனோட கைனா ராமசிய ஹஸ்த. சத்ய ஹஸ்தே ததாது, அவன் கையில குடு. தத் ஹஸ்தே ததாது, அவன் கையில குடுனா தத் ஹஸ்தேன்னு வந்துடும். ஓகே ஓகேமா. So depending upon the context. Okay. திவ்யாயா திவ்யம், ஒளி வீசக்கூடியவன் அர்த்தம். தீவ்யதே, திவ்யதேதி தீவ்யதேவ தீவ்யதேனான்னு மறந்து போயிடுது. அதோட டெரிவேஷன் அப்படிதான் வரும். ஒளி விடுறது அப்படின்னால திவ்யகா. ஓகே, அது என்னது? என்ன மேம்? திவ்யதேன்னு வரும். தீவ்யதே இது திவ்யா, ஒளி விடுது அப்படிங்கிறதுனால திவ்யா. அந்த வேர்டு எப்படி டெரைவ் ஆயிருக்குன்னு சொல்லுவா. திவ்யா எல்லாத்துக்குமே அப்படிதான் கிட்டத்தட்ட வரும். தேவாய, தேவக, தேவன், தேவனுக்கு, திவ்யமானவனுக்கு. அகைன் திகம்பரம் திருப்பியும் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திசக ஏவ அம்பரம் எஸ்ய சகா. ஏன் ரெண்டாவது வருஷம் திகம்பரா. தஸ்மை யகார ஸ்வரூபம். யகாராய நமக சிவா, நாம சிவாய. முடிஞ்சு போச்சு. பஞ்ச அக்ஷரம் படிக்கும். பஞ்சாக்ஷரமிதம் புண்ணியம் யப்படேத் சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சஹ மோததே. சோ பஞ்ச அக்ஷரம், பஞ்ச அக்ஷராணி, பஞ்சாட்சரம். சோ 5 letters. பஞ்ச அக்ஷரம் யஸ்ய தத், பஞ்சாட்சரம் 5 லெட்டர் இருக்கிற இத எப்படிப்பட்டது? புண்ணியம், புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. புண்ணியம் பட்டேத், எவன் படிக்கிறானோ விதிலி பட்டேத். யார் எங்க படிக்கிறான்? குத்ர சிவசந்நிதௌ. சிவஸ்ய சந்நிதி, சிவசந்நிதி. சிவசந்நிதௌனா சிவனோட சமீபத்துல. சந்நிதின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சந்நிதினா பக்கத்துல அர்த்தம் ஆக்சுவலா. சோ நம்ம பகவான் சொன்னதே பகவானுக்கு பக்கத்துல போறோம் அர்த்தம். சோ சிவ சந்நிதௌ, சிவனுக்கு அருகில். அப்படின்னா நம்ம சாமி படத்தை வச்சு படிச்சாலும் அது அருகில் தான். இல்ல உலகமே அவர் தான் நினைச்சுட்டு படிச்சாலும் சிவ சந்நிதி தான். அப்ப என்ன ஆகும்? சிவலோகம் அவாப்னோதி. சிவலோகம் சிவஸ்ய லோகம். சிவஸ்ய லோகக சிவலோகக திருதியா விபக்தியில இருக்கு. சிவலோகம், சிவலோகம் அவாப்னோதி கிடைக்கும். அவ பிளஸ் ஆப்,
அவன் அப்து அவங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அவாப்னோதி லட்சக்கார் அவாப்னோதி சிவேன சக சிவனோட கூட. திருத்தியா விபக்தி வந்தனா சக வந்தனா திருத்தியா. சிவேன சக மோததே புத்து தாத்து சந்தோஷப்படுவான்னு அர்த்தம். ஹில் பி ஹாப்பி வித் சிவா.